ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ரெகுலர் ருட்டீன், அதாவது நார்மல் டே ருட்டீன் தான் வந்து அந்த vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போய்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையில் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஃபேஸ் எல்லாம் மட்டும் தொடச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி என்ன ஒரு பிளானிங்னு பார்த்தா, நேற்று வந்து ரைஸ் வந்து மிச்சமாயிடுச்சு. எனக்கு வந்து என்ன ஒரு டெம்டேஷன்னா, பழைய சாதத்தில் தயிர் போட்டு நல்லா பிசைஞ்சு மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை. ஸோ அதுதான் என் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருந்தது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் வந்து அம்மா வீட்டில் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. பிகாஸ் நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன், கரண்ட்டு வந்து ஒரு 7 o'clock மேலேருந்து கரண்ட்டே இல்லை. ஃபுல்லாக பயங்கர காற்று மழை வர மாதிரி இருந்ததுனால காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுந்தவுடனே சிங்கில் உள்ள பாத்திரத்தை எல்லாத்தையுமே வந்து கழுவிட்டு பாப்பாவுக்கு வந்து குட்டி பாப்பாவுக்கு பால் வந்து சூடு பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் ஏன்னா குட்டி பாப்பா எப்போ எழுந்திருப்பாங்க அப்படின்றதே வந்து தெரியல. அண்ட் பெரிய பாப்பாவுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு இடாவது முட்டை பணியாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே முட்டை பணியாரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்ப்பேன். ஏன்னா வந்து அதுக்கு கடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குமா. முட்டை பணியாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக எடுத்தேன். அதுக்குள்ளே வந்து க்ரன்ச்சியாக இருந்தால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோசைக்கல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்தி பிராண்டு நேத்தியே வந்து வாங்கி அன்பாக்சிங் பண்ண வீடியோ. ஆக்சுவலி நேத்தியே முட்டை பணியாரம் நைட்டு ஊற்ற வேண்டியது, பட் வந்து பவர் கட்டால் ஊற்ற முடியலை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷனாக தக்காளி சட்னி வந்து அதாவது வதக்கி விட்டுட்டு ஆற விட்டாச்சு. முட்டை பணியாரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்துச்சு. பாப்பா வந்து ஒன்றே ஒன்று சாப்பிட்டு பார்த்தாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஸ்கூலுக்கும் இதே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி அடுத்த இடும் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடும் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு சைட் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வதக்கி வச்சுருந்தேன் அந்த தக்காளி சட்னியை வந்து சட்னி வந்து அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் பாப்பா வந்து நான் வந்து சுட சுட இருக்கும்போதே வந்து நான் சாப்பிட்டுட்டு போயிடுறேன். ஏன்னா குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டா கண்டிப்பாக ஆறி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் பாப்பாவுக்கு சர்வ் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு முட்டை பணியாரம் சட்னி. அம்மா வந்து வெளியே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை கட் பண்ணி ஸ்நாக்ஸுக்கு வந்து பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு பேக் பண்ணியாச்சு. அண்ட் வந்து அதுக்கப்புறம் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கிச்சன் ஒர்க் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நானும் ஒரு குளியலை போட்டுட்டு ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, தயிர் போட்டு பிசைஞ்சு அது கூட மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் சரி குட்டி பாப்பாவுக்கு வந்து தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு கொய்யாப்பழம் எடுத்து கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு அவங்களுக்கு பால் பாட்டிலில் ரீஃபில் பண்ணிவிட்டு ஸோ நானும் குட்டி பாப்பாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கிளம்ப ஆரம்பித்தாச்சு. குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்ட்டு வந்து அவங்க அக்காவோட பர்த்டே அப்போ எடுத்தது. பட் அவங்க வந்து போடாமல் இருந்தாங்க. இன்றைக்கி சரி போடலாம், இதுக்கு சூப்பராக இருக்கும் செட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாப்பாவுக்கு போட்டு விட்டுட்டேன். இப்போலாம் என்னான்னு தெரியல, அவங்க வந்து படிக்கட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இறங்குறது கிடையாது. ஏறும்போது ஸ்ட்ரெயிட்டாக ஏறிடுவாங்க. இறங்கும்போது இந்த மாதிரி வால்தனம் பண்ணி குப்புறப்படுத்து அப்படி தான் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. என்னான்னு தெரியல. நானும் வந்து நடந்து வாங்க, இறங்கி வாங்க, இறங்கி வாங்கன்னு சொன்னேன். பட் என் பேச்சு கேட்கவே இல்லை. லாஸ்ட்டு ஃபினிஷிங் வரைக்கும் வந்துட்டு அப்படியே வந்து பாப்பா வந்து இறங்கிட்டாங்க. அண்ட் பாப்பாவுக்கு வந்து பெரிய பாப்பாவுக்கு ஸ்கூல்லேருந்து அரௌண்ட் ஒரு 12 o'clock வந்து பாப்பா கொஞ்சம் உடம்பு முடியல வந்து கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா கூட குட்டி பாப்பா கூட வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் விளையாண்டுட்டு இருந்தேன் நான். ஸோ கால் வந்தவுடனே வந்து பார்த்திங்கன்னா சரி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி ஸ்கூலுக்கு போயிட்டு பாப்பா வந்து அங்கேருந்து வந்து டைரெக்டாக வந்து பிக்கப் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு டோக்கன் போட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ டாக்டர் இன்றைக்கி ஒருத்தர் வந்து ஆப்சென்ட்டுன்றதுனால ஃபுல்லாக பயங்கர வந்து ரஷ்ஷாக இருந்தது. ரெண்டு பக்கமும் பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. எங்களுக்கு வந்து டோக்கன் நம்பர் 50ன்றதுனால ரொம்ப நேரம் வந்து நாங்கள் உட்கார வேண்டியதாக வந்து போயிடுச்சு. பாப்பாவும் எவ்வளோ நேரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அரௌண்ட் நாங்கள் வந்து டாக்டரை வந்து பார்த்துட்டு ஸோ மெடிசின்ஸ்லாம் வாங்கிட்டு வரதுக்கு அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 o'clock ஆகிடுச்சு. ரொம்ப டயர்டாகிடுச்சு. கால் வலி பயங்கரமாக இருந்ததுனால அப்படியே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ஜஸ்ட்டு வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சிங்கில் வந்து பாத்திரம் வந்து ஃபுல்லாக சேர்ந்துருச்சு.
ஸோ அதை அப்படியே வந்து கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து எனக்கு நைட்டு வந்து குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாகவே இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குக்கிங்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம எப்போவுமே கிச்சனை வந்து கொஞ்சம் சுத்தப்படுத்திட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபீலே இருக்கும். யாருக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காத சொல்லுங்கள். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய பாப்பாவுக்கு ஆக்சுவலி உடம்பு கொஞ்சம் சரியில்லை அப்படின்ட்டு ஆஃப்டர்நூனெல்லாம் வந்து ஸ்கூல்லேருந்து டைரெக்டாக கூப்பிட்டுட்டு வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வர்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அரௌண்ட் ஒரு 3 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் பாப்பாவுக்கு உடம்பு கொஞ்சம் செட் ஆகாததுனால நைட்டு வந்து டிஃபன் ஐட்டம் எதுவும் பண்ணுற ஒரு ஐடியா இல்லை. ஸோ ரைஸ் வச்சுட்டு சிம்பிளாக ரசம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ரசத்துலேயே வந்து தக்காளி ரசம் செஞ்சுக்கலாமா இல்லை புளி ரசம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு. ஏன்னா நேற்று இல்லை முந்தா நாள் தான் புளி ரசம் செஞ்சோம். வத்தல் வந்து பொரிச்சுக்கிட்டோம். ஸோ நேற்று டின்னர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஃபுல்லாக வந்து மழை வர மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன் இருந்து கரண்ட் எல்லாம் கட் ஆனதுனால அம்மா வீட்டில் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாக்காக தக்காளி ரசம் வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான் இருக்குது. ஏன்னா வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்டொமக் இஷ்யூஸ் இருக்கிறதுனால வந்து தயிர் வந்து அதிகமாக சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மோரும் வந்து நைட் டைமில் வந்து நம்ம பாப்பாவுக்கு வந்து கர்ட் ரைஸோ இல்லை மோர் சாதமோ வந்து கொடுக்க முடியாது இல்லையா. அதனால் அவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக காரமே இல்லாத தக்காளி ரசம் செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரகம், மிளகு, அப்புறம் குண்டு கொத்தமல்லி, பூண்டு இதெல்லாம் மட்டும் போட்டு அரைச்சி ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலான்னு பவுட்ரு மாதிரி. ஸோ ரசம் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இப்படி தான் வைப்பேன். எனக்கு இப்படி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். தக்காளி ரசம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டி வச்சாச்சு. சாதமும் வந்து அப்படியே வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து வச்சாச்சு. ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ் தான் வந்து காலையில் இருந்தால் பொரியல் ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஸோ நைட்டுன்றதுனால அப்பளக்கட்டு பொரிக்கலாமா இல்லை வத்தல் பொரிக்கலாமான்னு சரி பாப்பா கிட்ட கேட்டு பார்க்கலாம். ரசத்துக்கு அப்பளம் பொரிக்கலாமா வத்தல் பொரிக்கலாமா? அப்பளமா வத்தலா? அப்பளம். ஸோ இதுதான் இவங்களோட சாய்ஸ். கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிற்க முடியல, கொஞ்சம் புழுக்கமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. வெளியே என்ன தான் வந்து காற்றடிச்சு நல்லா சில்லுன்னு கிளைமேட்டிக் கண்டிஷன் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே இப்படி தான் இருக்குது, இந்த செட்டப்பில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு விசில்லாம் வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ சீக்கிரமாக தூங்க வச்சா தான் நாளைக்காவது வந்து மெடிசன் கொடுத்து தூங்க வச்சா தான் நாளைக்காவது பாப்பா வந்து ஹெல்த்தியாக ஸ்கூலுக்கு போவாங்க. நாளைக்கெலாம் உனக்கு தயிர் சாதம்லாம் மோர் தான் இல்லை. நேத்தி போலவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து பயங்கரமாக வெளியே காற்று செம்மையாக அடிச்சிட்ருக்கு. ஸோ கரண்ட் ஆனால் இப்போதைக்கு இருக்குது. ஆனால் குக்கிங்கும் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ எந்த ஒரு டென்ஷனுமே இல்லை. ஸோ இருக்கிற ஒரே வேலை என்னென்னா வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து சாதம் வந்து போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு பால் வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். பால்லேருந்து அதாவது ஆடை வந்து எடுத்துகிட்டு சூடு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாப்பாவுக்கு சாதம் மட்டும் போட்டு ஊட்டி விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் வத்தல் பொரிச்சிட்டேன்னா என்னோடய வேலை வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். என்னோடய ரொட்டீன் பிளாக் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட விளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிம்பிளாக காரமே இல்லாத வந்து தக்காளி ரசம் தான் வந்து செஞ்சுருக்கேன். நாளைக்கு வந்து பாப்பாவுக்கு மோர் சாதம், தயிர் சாதம், ஸ்கூலுக்கும் அதுவே வந்து பேக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட vlog வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், டாடா, பை அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.